Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class maths ஓட quarterly exam September 2024 கான blueprint பத்தி தான் பார்க்க போறோம். actually பாத்தீங்கன்னா 2023 ன்னு இருக்கும். ஆனா லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஆனா லாஸ்ட் இயர் இந்த எல்லாமே சேம் சிலபஸ். சோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா வீடியோஸ் லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ பார்க்கலாம் எந்தெந்த லெசனில் என்னென்ன எவ்வளோ மார்க்ஸ் வரும், 2 மார்க்ஸ் எவ்வளோ, 5 மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு பார்க்குறேன். அதை விட உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த கொஷின்ஸ் நிறையா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ட்டு. கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் ரிலேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ன்றது 3 வரும். ஸோ 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ்ன்றது 3 கொஷின்ஸ் வரும், அதனால் 6 மார்க்ஸ். அண்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 3 கொஷின்ஸ் வரும், 15 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 மார்க்ஸ்ன்றது ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போது 5 மார்க்ஸ் 3 என்ன நமக்கு இருக்கிறது 4 டாபிக்ஸ் தான் ஃபஸ்ட் லெசனில். கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க அந்த கொஷின். அண்ட் லாஸ்ட்டில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த 4 டாபிக்ஸ் நல்லா பார்த்தாலே கன்ஃபார்மாக 3 கொஷின்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் சேம் தான். ஸோ 1 மார்க்ன்றது 3 கொஷின்ஸ், 2 மார்க்கும் 3 கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கூட 3 கொஷின்ஸு. ஸோ இந்த 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி arithmetic progression மேபி 1 இருக்கும், geometric progressionல இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் சீரீஸில் இருக்கலாம். இந்த மூணுத்தில் கன்ஃபார்ம் ஸ்பெஷல் சீரீஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மற்ற ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டில் என்ன கேட்கலான்னா அந்த யூக்ளிட் டிவிஷன் இது இருக்கு இல்லையா, அல்காரிதம், அது பேஸ் பண்ணி கூட கேட்கலாம் HCF கண்டுபிடிக்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்துக்குங்க. ஆனால் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் மட்டும் ஸ்பெஷல் சீரீஸு அந்த ஸ்கொயர் கியூபில் வருது இல்லையா அந்த டாப்பிக்கில். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். அந்த தேர்ட் யூனிட் ஆல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா 1 மார்க்ன்றது 2 கொஷின்ஸ் வரும், 2 மார்க் கூட 2 கொஷின்ஸ் வரும், அண்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் வரும். நமக்கு தாட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் 3 வேரியபிள்ஸு, ஜிசிடி ஆஃப் பாலினாமியல்ஸு, ஸ்கொயர் ரூட்டு, நேச்சர் ஆஃப் ரூட்ஸு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸு, அண்ட் ஆல்ஃபாபெட்டா லாஸ்ட் டாபிக். இது எல்லாமே 5 மார்க்ஸ் டாப்பிக்கு. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக 3-5 மார்க்ஸ்ன்றது வரும். அண்டு கிராஃப்ன்றது கண்டிப்பாக இருக்குது. கிராஃப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராஃப் ஆஃப் வேரியேஷன் மட்டும்தான். ஸோ டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன். இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது, இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒரு கொஷின், இதில் ஒரு கொஷின் தான் இப்போ வரும். அதனால் நீங்கள் 10 கொஷின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா கன்ஃபார்மாக என்ன பண்ணணுன்னா டைரக்ட் வேரியேஷன் இருக்குது இல்லையா, அதில் இருக்க அந்த 5 கொஷின்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஒன்று வரும். அப்போ தேர்ட் சாப்டர் டோட்டல் 29 மார்க்ஸ்ன்றது வரும். அண்டு ஃபோர்த் சாப்டர் பார்த்திங்கன்னா ஸோ 1 மார்க் வந்து 2 கொஷின்ஸ், 2 மார்க்கும் 2 கொஷின்ஸ், அந்த 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் தான் வரும். அது கூட கம்பல்சரி தீரம், தேல்ஸ் தீரம், தட் மீன்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம், இல்லைன்னா ஆங்கிள் பைசெக்டர் தீரம். இந்த 2 தீரமில் கன்ஃபார்மாக இது தான். அதில் மோஸ்ட்லி 70 to 80% வந்து தேல்ஸ் தீரம் தான். அண்ட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டாபிக்ஸ் இருக்குது. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் டாபிக் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் டாபிக் இருக்குது. நீங்கள் அதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நல்லா பார்த்துட்டா போதும். வெறும் 6 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 6 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அது நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா சேம் 1 மார்க்ன்றது 3 கொஷின்ஸ், 2 மார்க்ன்றது 3 கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க்ஸோட 3 கொஷின்ஸ், டோட்டல் 24 மார்க்ஸ். அந்த 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபஸ்ட் டாப்பிக்கில் 5.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அண்ட் லாஸ்ட் டாபிக் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 டாபிக்ஸில் ஒரு 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கன்ஃபார்ம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சம்மந்தப்பட்டது. அந்த ட்ரிக்னோமெட்ரி பார்த்தீங்கன்னா அந்த வெறும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் ஃபுல்லாகவே அதில் ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை படிக்காமல் விட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் 5 சாப்டர்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டோட்டலாக மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. கொஷின் 1 மார்க் 14 இருக்கும், 2 மார்க்ஸும் 14 கொஷின்ஸ் இருக்கும். அது மீன்ஸ் கொஷின் நம்பர் 28 வரைக்கும் இருக்கும். அதில் கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். ஓகேவா? அண்டு லாஸ்ட்டில் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துக்குங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளூ பிரிண்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.